முக்கால்வாசி சீரியல்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே மாமியார் மருமகள் சண்டை, விஷம் வச்சு கொடுறது, அதெல்லாம் கூட பரவாயில்ல. எங்கே இருந்துங்க இவங்களுக்கு எல்லாம் கன்னு கிடைக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. பட் இருந்தாலும் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிழக்கு வாசல் ஃபென்டாஸ்டிக் சீரியல். அதாவது நாங்கெல்லாம் வந்து செட்டுக்கு போனா எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு ஆர்டிஸ்ட் நான் பெருசு நீ பெருசு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல எல்லாருமே இருப்பாங்க. ஆனா இந்த ஒரு டீமை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை. ரொம்ப ஓப்பனாக சொல்ல போனால் எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் வந்து எங்கள் எல்லாரும் கூட ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவார். அவரோட சன் விஜய் அப்படின்னு இருக்கும்போது வந்து அவர் எப்படியெல்லாம் இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு போன உடனே இல்லையே நீ ஹீரோ மாதிரி இருக்கியே, இந்த கேரக்டர் உனக்கு செட் ஆகாத, முதல்ல மீ சைடுன்ட்டார். ஓகே சார் அப்படின்னா எடுறா அப்படின்னாரு. ஹலோ வணக்கம் மை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ எஸ், இன்னைக்கு நம்ம செய்தி மலர் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூல இருக்கக்கூடிய கெஸ்ட்டை பத்தி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்துட்டு ஆக்டர், டைரக்டர், அது மட்டும் இல்லாமல் பைலட், சவுண்ட் இன்ஜினியர் சொல்லிட்டு பல திறமைக்கு சொந்தக்காரராக இருக்காரு. ஸோ நம்ம கூட ஆக்டர் ரவிகாந்த் அவர்கள் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். கிழக்கு வாசல். ஆமா, கிழக்கு வாசல் ஜேர்னியை பத்தி நீங்க எப்படி? கிழக்கு வாசல் ஒரு ஃபென்டாஸ்டிக் சப்ஜெக்ட். அது நீண்ட நாளைக்கு பிறகு நான் மறுபடியும் ராதிகாவோட ராடன் பிக்சர்ஸ்ல நான் ஒர்க் பண்ற ஒரு எபிசோடு அது. இன்னைக்கு இருக்கிற முக்கால்வாசி சீரியல்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே மாமியார் மருமகள் சண்டை, விஷம் வச்சு கொடுறது, அதெல்லாம் கூட பரவாயில்ல. எங்கே இருந்துங்க இவங்களுக்கு எல்லாம் கன்னு கிடைக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. பட் இருந்தாலும் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிழக்கு வாசல் ஃபென்டாஸ்டிக் சீரியல். ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டயலாக், டைரக்ஷன், அது மட்டும் இல்லை ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் இருக்காரு, அப்புறமா வந்து ஜானகி சுரேஷ் இருக்காங்க, தாரணி வந்து எனக்கு முதல்ல ஜோடியா நடிச்சாங்க. எப்போன்னா 1987 வந்து குட்டி பத்மினி ப்ரொடியூஸ் பண்ணி நடிச்ச ஒரு சீரியல்ல எனக்கு அவங்க லவரா வந்தாங்க. அவங்கள திருப்பியும் இதுல நான் மீட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது இல்லாம அருண் இருக்காரு, அதுக்கப்புறமா வந்து அஸ்வினி, ரேஷ்மா, அப்புறம் என்னோட ஒய்ஃப் கேரக்டர் சிந்து கமலேஷ். அவங்க வந்து ஒரு பெரிய பரதநாட்டியம் டான்ஸர், அவங்க ஹஸ்பண்டும் ஒரு ஆர்டிஸ்ட். அப்புறம் எனக்கு பொண்ணா நடிக்கிறவ வந்து சந்திரலேகா, ஷீ இஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. அதாவது நாங்கெல்லாம் வந்து செட்டுக்கு போனா எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு ஆர்டிஸ்ட் நான் பெருசு நீ பெருசு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல எல்லாருமே இருப்பாங்க. ஆனா இந்த ஒரு டீமை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை. ரொம்ப ஓப்பனா சொல்ல போனா எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் வந்து எங்க எல்லாரும் கூட ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவார். மற்றவங்களுக்கு மாதிரி இந்த கேரவன் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாரும் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கும், ஒரே குடும்பமா இருக்கும், இதுலயும் ஒரே குடும்பமா இருக்கும்னு சொல்லி எங்க கூட வந்து சாப்பிட்றவரு. அது மட்டும் இல்ல, இந்த டைரக்ஷன் டீமை பொறுத்த வரைக்கும் நான் இன்னொரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். எனக்கு என்னோட கேபி சார் சொன்ன விஷயம், அவங்க கொடுக்குற டயலாக் நீ அப்படியே நெட்ரோ அடிக்காத, உனக்கு அதுல கரெக்ஷன்ஸ் இருக்கு, உனக்கு அதுல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சா நீ ஓப்பனா சொல்லிடு. அவங்க எடுக்கிறது எடுக்காது அவங்க இஷ்டம். அப்படிதான் ஒரு ப்ரீவியஸா நான் ஒரு சீரியல் ஒன்று பண்ணேன், மலர். அது வந்து நிறைய தப்புகள் இருக்கும். நான் எடுத்து சொன்னா அவங்க யாருமே அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதுல என்ன இருக்கோ அதே தான் படிப்பாங்க. ஆனா நான் என்ன வேணுமோ அதாவது நான் டயலாக பேசுவேன். டப் பண்ணும்போது பேப்பர்ல இருக்கிறது தான் டப் பண்ணுவாங்க. ஆனா இந்த டீம் அப்படி இல்லை. நான் போன உடனே முதல்ல டயலாக் பேப்பர்ஸ் கொண்டு என்கிட்ட கொடுத்துருவாங்க. ஃபுல்லா நான் படிச்சுட்டு என்னெல்லாம் கரெக்ஷன்ஸ் இருக்கோ கையோட நாங்க வந்து அவங்களே உடனுக்குடன் எழுதுவாங்க. சில அந்த கரெக்ஷன்ஸ்ல திருப்பி நான் இன்னொரு செகண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஒன்று கொடுப்பேன். அதையும் அவங்க மாத்தி எழுதி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்றது நம்ம சீரியல் நல்லபடியா வரணுங்கிறதுக்காக அக்செப்ட் பண்ணி பண்றாங்க. இந்த மாதிரி டீம்ல ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இட்ஸ் வெரி ஹார்ட் டு ஃபைண்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் டீம் இன் டுடேஸ் சினாரியோன்னு சொல்லுவேன் நான். எஸ்.ஏ. சாரை பத்தி பர்டிகுலரா இந்த விஷயம் பத்தி நான் பேசி ஆகணும்னா எந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நீங்க ஷேர் பண்ணுங்க. அதுல வந்து அவருக்கு ஒரு டயலாக் வந்து அப்ரப்டா ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதை நான் எழுதினேன். என்னதான் இருக்கட்டும், பெரிய மனுஷன் தானே ஒரு லைன் எழுதி கொடுத்தேன். நிஜமாவே அதாவது அவருக்கு இருக்கிற கேலிபருக்கு வந்து அவர்லாம் வந்து இது மாதிரி கேஷுவலா ரொம்ப ஒரு நமக்குள்ள நம்மளோட ஒன்ன தோல் மேல கை போட்டு உட்காந்து ஒரு பேசுற ஒரு கேரக்டர். என்ன சொன்னாலும் இல்ல இது கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷர். அது மட்டும் இல்ல, ரொம்ப சிம்பிள். அவரோட சன் விஜய் அப்படின்னு இருக்கும்போது வந்து அவர் எப்படியெல்லாம் இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு சச் அ ஹம்பிள் பர்சன். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கறது ரொம்ப அபூர்வம். நான் அவரை வந்து வேறொரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் அவரை நான் இந்த சீரியல்ல தான் மீட் பண்றேன். சமீபத்தில் தான் அவரோட குடும்பத்துல நாங்க போய் ஜாயின் ஆகிறோம். அதாவது என்னோட பொண்ணு வந்து அவங்க பையனுக்கு நான் பேசுறதுக்காக நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். ஸோ அப்படிதான் எங்களுக்கு அந்த டீம்ல நாங்கெல்லாம் ஒன்றா ஒரே ஃபேமிலியாக நாங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. வெரி நைஸ் கை.
அதை கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுக்கலான்னு இருக்கும். அவ்வளவு நல்ல மனுஷன் அந்த மனுஷன். எஸ். ஸ்டார்டிங்ல எப்படி சார் சைலண்டா இருப்பாரா இல்ல வந்துட்டு அவரும் அந்த மாதிரி நாட்டினஸ்? இல்ல அவர் எப்படின்னா ஜாஸ்தி பேச மாட்டாரு. ஆனா நம்ம எதனா போய் கேட்க ஆரம்பிச்சோம்னா அவர் வந்து பொறுமையா பதில் சொல்லுவாரு. ஓகே. அத நீ என்ன கேட்கறது நான் என்ன, அந்த மாதிரி எல்லாம் ஒரு இதெல்லாம் கிடையாது. முதல்ல நம்ம என்ன கேட்கிறோம் எதுக்காக கேட்கிறோங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஹீல் ரெஸ்பாண்ட் டு இட். அவர் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது நம்ம கேட்டதுக்கோடு மட்டும் இல்லாம அடிஷ்னலா கூட அவர் நிறைய பல விஷயங்கள் நமக்கு எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காரு. இதெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்களாம் இப்ப பாக்குறது ரொம்ப கஷ்டம். கரெக்ட். அண்ட் நீங்க பர்టిక్యులரா தாரணி மேம் பத்தி சொல்லிருந்தீங்க. ஆமா. ஸ்டார்டிங்ல உங்க சினிமா இந்த சீரியல் ஜர்னி சீரியல் அதாவது குட்டி பத்மினி வந்து கனவுகளை நனவாக்கும் கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒரு சீரியல் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க 2 சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதுவும் நான் ஸ்டேஜ்ல கூட நான் சொல்லுவேன், திரைப்படத்துறையை பொறுத்தவரை என்னை அறிமுகப்படுத்தியது இயக்குனர் சிகரம் கேபி சார். ஆனா டெலிவிஷன் சீரியல்ல என்ன ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது பப்பிமா தான். நான் உங்களை அப்படிதான் கூப்பிடுவேன். ஹிந்தியில வந்து சங்கர்ஷ் அண்ட் அதார்ஷிலான்னு 2 சீரியல் பண்ணாங்க. அதுல வந்து ஒரு சீரியல்ல வந்து நான் டைரக்டரா வருவேன், டெல்லி கணேஷ் கேமராமேனா வருவாரு. அதுல ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னது, நாட்டிய பேரொளி பத்மினி அவங்கள டைரக்ட் பண்ற மாதிரி ஒரு கான்செப்ட் எனக்கு பப்பிமா கொடுத்தாங்க. அவங்க கூடயும் ஒர்க் பண்ணோம். அதெல்லாம் நான் ரொம்ப பெரிய கொடுப்பனையா நினைக்கிறேன் நான். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த சீரியல் பண்ணாங்க. இது எப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் எஜுகேஷன் பத்தி ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு அந்த காலேஜ்ல வர ஸ்டூடெண்ட்ஸோட ஒவ்வொரு கேரக்டர், ஒருத்தன் ட்ரக் அடிக்ட், ஒருத்தன் அப்படி ஒருத்தன் எப்படி, அதுல வந்து எனக்கு வந்து லவ் கேரக்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படிதான் தாரணி வந்து எனக்கு அதுல லவ்வரா வந்தாங்க. இப்போ செட்ல பார்த்தோன்னா நாங்க அப்ப எப்படி திட்டிக்கிறோம் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் இருக்கு. அதான் சொன்னேன், அவ ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவேன், அதாவது நாங்க கொலோக்கியலா யூஸ் பண்ற வார்த்தைகள் அதாவது செல்லமா திட்டிக்கிறதுன்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி. She is a wonderful person again. Okay. And நீங்க எந்த இன்டர்வியூ போனாலும் சரி, எப்ப சொன்னாலும் சரி, கேபி சாரை பத்தி சொல்லாத ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் ஒரு பேரை சொல்றீங்க. அந்த வகையில எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஞாபகம் இருக்கா சார்? என்னுடைய தாய்மாமன் எஸ்.என். நாராயணன், அவர் வந்து he is one of the biggest journalist. அதாவது அந்த பீரியட்ல நான் சொல்றது வந்து 70s and 80s பீரியட்ல வந்து வந்த நிறைய ஆர்டிஸ்ட் எங்க மாமா பேரு கேட்ட கொஞ்சம் நடுங்குவாங்க. ஏன்னா he was such a terror. அப்போ என்னாச்சுன்னா டெய்லி மார்னிங் வந்து சாருவண்ணா, தட் இஸ் சாருவாசன், ஜெமினி மாமா, இவங்கெல்லாம் வந்து மார்னிங் வீட்டுக்கு வந்துடுவாங்க வாக்கிங்க்கு. ஈவினிங் ஆச்சா வி ஆல் ஹேவ் அ கெட் டுகெதர் அட் ஹோம். ஸோ நான் எனக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு என்ன இருந்தாலும் நான் சாருவண்ணோட தான் ஐ கால் ஹிம் அஸ் மை காட் ஃபாதர். ஏன்னா அவர்னால தான் இன்னைக்கு நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன். நாட் ஓன்லி திஸ் ஃபீல்ட், நான் வந்து மியூசிக்ல இருக்கும்போது எனக்கு அவர் தான் என்கரேஜ் பண்ணார். அப்படிதான் நான் வந்து கிராமோஃபோன் கம்பெனி ஆஃப் இந்தியாவில் ரெக்கார்டிங் டிவிஷனில் போய் ஜாயின் பண்ணேன். 6 months நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் என் கம்பெனிக்கு வராதேன்ட்டாங்க. பிடிக்காமலாம் ஒன்றும் இல்லை, என்னை ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னாங்க. ஏன்னா அப்போ நான் வீட்டில் என்கிட்ட வந்து இந்த ரெக்கார்டிங் மிஷின்ஸ் என்கிட்ட இருந்தது. ஸோ கிராமோஃபோன் கம்பெனிக்கு வந்து நான் வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து ஐ வாஸ் டூயிங் த என்டையர் ரெக்கார்டிங் ஃபார் தட். அதுக்கப்புறம் அவங்க வந்து கால்கட்டால ஸ்டுடியோ பில்ட் பண்ணோன்னு இங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ சோல்ட் ஆல் மை மெஷின்ஸ் டு யேசுதாஸ். அவரோட தரங்கிணி ரெக்கார்ட்ஸை கொடுத்துட்டு கொஞ்ச நாள் ஐடியலாக இருந்தேன். மீன்வைல் நான் படிக்கும்போது ஹாலிடேஸ் எல்லாம் வரும். ஸோ அப்போ கேபி சார் வந்து வறுமை நிறம் சிகப்பு, தில்லுமுல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருந்த டைம். ஸோ நான் எங்கள் மாமாவோட சொல்லுவேன், மாமா ஷூட்டிங் பார்க்கணுமா போடா அப்படிம்பாரு. ஸோ ஃபோன் பண்ணி சொல்லுவார். ஸோ அங்கே போனால் ஒரு ஃபுல் டே அடையாறுல சரோஜாதேவி வீடு இருந்தது, அங்கே தான் தில்லுமுல்லு ஷூட் பண்ணாங்க. ஃபுல் டே அங்கே இருப்பேன், ரஜினி சார் எல்லாருமே இருப்பாங்க, ஜாலியாலாம் பேசிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கிளம்பி வந்துடும். அதுக்கப்புறம் வறுமை நிறம் சிகப்பு ஸ்ரீதேவி காம்பினேஷன்ல ஒரு சீன், இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருப்பேன். அவர்கிட்ட அவர் கூட ஒர்க் பண்றது, அவர் பண்ற அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப்பு, செந்தாமரை ஒரு டிராமா ட்ரூப் ஆரம்பிச்சாரு. அந்த ட்ரூப்ல வந்து மியூசிஷியன் ஒருத்தன் பண்ணிட்டு இருந்தான். திடீர்னு வந்து பேமெண்ட் அவனுக்கு சரியா கொடுக்கல சொல்லி அவன் நின்றுட்டான். அப்ப எப்படின்னா எனக்கு 50 ரூபா, அந்த 2 மணி நேரம் பிளேக்கு நான் மியூசிக் பண்ண எனக்கு 50 ரூபா. ஓகே, ஒன் டேல 2 hours ஒர்க் பண்ணா 50 ரூபா. ஸ்கூட்டர்ல தான் என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நான் கொண்டு போவேன். அதுலயே வந்து அப்பெல்லாம் ஸ்கூல் கம் கேசட் கம் இது இருக்கும், அதுலயே வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ற ஒரு கான்செப்ட். எல்லாரும் ஸ்டேஜுக்கு தான் அந்த பிட்டில் தான் உட்காந்து வாசிப்பாங்க. பட் எனக்கு அப்படி முடியாது, எனக்கு வந்து ரிவர்ப் வேணும். ஸோ அதனால நான் ஸ்டேஜ்லேயே போட்டு உட்காந்துட்டு நான் அங்கேயே ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அதுல கிருஷ்ணராவ்னு ஒரு காமெடி, ஒருவர் இல்லை இன்னொரு கிருஷ்ணராவ், அவர் செத்து போயிட்டாரு. ஸோ அந்த ரோலே நான் சேர்த்து பண்ணி மியூசிக்கும் நான் பண்ணனால எனக்கு அடிஷ்னலாக 20 ரூபா கொடுத்தாங்க. ஸோ ஒரு ஆர்டிஸ்டோட பேமெண்ட் அன்னைக்கு வந்து வெறும் 20 ரூபா. ஸோ அப்படி பண்ணிட்டு இருந்து அந்த ட்ரூப்ல நல்லா போயிடும். அதுக்கு வந்து 3 பிளே பண்ணாரு அவர், 3 பிளேக்கும் நான் தான் மியூசிக் பண்ணிட்டு இருந்தேன்.
அதுக்கப்புறம் தென் ஹீ பாஸ்ட் அவே. ஸோ அந்த ட்ரூப் அப்படியே நின்று போச்சு. ஸோ அண்ணா சாரு ஒன்று ஆட சொன்னேன், அண்ணா ஒர்க் ஒன்றும் இல்லைண்ணா, என்ன பண்ணலாம், யூ ஆக்ட் அப்படின்னாரு. அண்ணா என்னண்ணா நீ போ அப்படின்னு ஒன்று அனந்து சார்னு ஒருத்தர் இருப்பாரு கவிதையாளர், நீ அதை போய் பாரு, நான் அனுப்பினேன்னு சொல்லணும். நேராக அனந்து சாரை போய் பார்த்தேன். அப்படியே லுக் பண்ணி விட்டாரு. சார் ஒன்று அனுப்பினார், தெரியும் சொன்னார். அப்போல்லாம் மொபைல் ஃபோன் கிடையாது, லேண்ட்லைன் தானே. டைரக்டர் மேலே இருக்காரு, போய் பாருன்னு படிக்கட்டேன்னா ஒரு முருகரோட படம், ஆண்டவா வந்தாச்சு அப்படின்னு நேரம் போனோம். அவர் உட்காந்து கதை எழுதிட்டு இருக்காரு. அப்போ மனதில் உறுதி வேண்டும் படம். வாடா நடிப்பியா நீ, அண்ணா அனுப்பியிருக்காரு. சரி ஓகே போ நான் சொல்றேன்னு அனுப்பிட்டாரு. ஒரு 2 days கழிச்சு பார்த்தா ஒருத்தர் ஸ்கூட்டர்ல வர்றாரு, ஒயிட் அண்ட் ஒயிட்ல. சார் ரவி சார், ஆமா சார் அனுப்பிச்சிருக்காரு, என்ன விஷயம் இல்லைங்க, காஸ்டியூமுக்கு அளவு எடுக்கணும். காஸ்டியூம் என்ன, ஒரு வார்ட் பாய் கேரக்டர் அப்படின்னா, சரி ஓகே 10 பேர் இருப்பாங்க, நான் ஒருத்தன் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் அளவெல்லாம் எடுத்துட்டு போயாச்சு. 3ஆம் நாள்லேருந்து ஷூட் ஆரம்பிக்குது. போன உடனே இல்லையே நீ ஹீரோ மாதிரி இருக்கியே, இந்த கேரக்டர் உனக்கு செட் ஆகாத, முதல்ல மீசை எடுன்ட்டார். ஓகே சார் அப்படின்னா எடுறா அப்படின்னாரு, எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அப்போ சுந்தரமூர்த்தி தான் கேமரா, இது மேக்கப் மேன். அவர் தான் ஜெமினி மாமாலேருந்து ரஜினிலேருந்து எல்லாருக்குமே அவர் தான் மேக்கப் மேன். சுந்தரமூர்த்தி என்னமோ சொன்னார், ஓகே எடுத்த. அப்புறம் தலையை ஃபுல்லாக எண்ணெய் அப்புன்ட்டார். எனக்கு ஆக்சுவலாக ஆயிலே ஒத்துக்காது. ஓகே சரி ஓகே அதுவும் பண்ணியாச்சு. பண்ணி எல்லாம் முடிச்சோடனே சரி ஓகே நாலுலேருந்து வச்சுக்கலான்ட்டார் ஷூட். நெக்ஸ்ட் டே மார்னிங் போனோடனே ஒரு ஹிட்லர் மீசை வச்சுட்டாரு. அதே ஃபுல்லாக இதாக்கி, அதாவது ஒரு ஞானப்பழம் மாதிரி ஒரு மூஞ்சி வர வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் டே ஒரு 2 சீன் எடுத்தாரு. ஓகே அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இனிமேல் நீ என்ன பண்ணு, மீசை லேசாக வளரட்டும், ஆனால் வளர்ந்துன்னா இதுக்கு மேலே வளர்க்காது அப்படின்னு ஷேப் மெயின்டைன் பண்ணிக்க சொல்றேன், மெயின்டைன் பண்ணுறதுக்கு. சரி ஓகே. இதில் என்ன, அப்போ ஹெல்மெட் வேறு. ஸோ என்னால் யாருக்கும் சரி அடையாளம் தெரியும். அந்த ஒரு தைரியத்தில் விட்டுட்டு அந்த மீசோட அப்படி சத்யசூரி தான் அப்போ லொக்கேஷன். அப்போ வீடு ஆலூர்பேட்டில் இருந்தது. ஸோ போயிட்டு மார்னிங் போனால் ஈவினிங் தான். கிட்டத்தட்ட ஒரு 6 months அதே லுக்ல இருந்து அதே இதில். அப்போ தான் எஸ்பிபி மீட் பண்ணுறேன். எஸ்பிபி நான் மீட் பண்ணும்போது அது ஒரு காமெடி கான்செப்ட் தான், அதை எனக்கு சொல்ல முடியாது. அவருக்கு நேராக அவர்கிட்ட போய் ஒரு விஷயத்த, அப்படியா நிஜமாவா, திருப்பி மேக்கப் மூடிட்டாரு. அதுக்கப்புறம் சொன்ன வேலை நீ சொன்னடா அப்படின்னு, அது ஒரு விஷயம் நடந்தது. அதுக்கப்புறம் தென் படம் எல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங், ஒரு ஏவிஎம் ராஜேஸ்வரி இதுல தியேட்டர்ல தான் ஷோ போட்டாரு. அப்போ சொல்லும்போது அடுத்து எல்லாரும் அப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ரமேஷ் அரவிந்துக்கு வேற பேர், அவனுக்கு பேர் மாத்துறாரு, விவேக் பேர் மாத்துறாரு, எல்லாருக்குமே பேர் கொடுத்துருக்கும் போது உனக்கு நான் ரவிகாந்தன் பேர் மாத்திருக்கேன். ஓகே சார் ஃபைன். அப்படி ஆரம்பிச்சதுதான் அந்த படம். அதுக்கப்புறம் தர்மத்தின் தலைவன் வந்தது. அப்புறம் முக்தா பிலிம்ஸ் கதாநாயகன், அதுலதான் ரம்யா கிருஷ்ணன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆக்ட் பண்றோம் ஃபர்ஸ்ட். அது போயிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன படங்கள் நிறைய வந்துட்டு இருந்தது. ஆனா இவர் கூப்பிடவே மாட்டார். ஆனா எல்லா மாசமும் ஒரு அட்டெண்டன்ஸ் கொடுத்துருவேன் வீட்டுல நான். அண்ட் இந்த ரவிகாந்த் இந்த நேமுக்கு பின்னாடி நிறைய மேஜிக்கல்ஸ் நடந்திருக்கு இப்போ வரைக்குமே. ஏபி சார் வச்சதுக்கு அப்புறம் உங்க பேரண்ட்ஸ் எப்படி சார் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க? ஐ லாஸ்ட் மை ஃபாதர் when I was 1. நான் அவர் பார்த்ததே இல்லை. ஸோ என்னோட சித்தப்பா பெங்களூர்ல, அவர் தான் என்ன எடுத்து வளர்த்தார். தேவர் இன்டு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. தேவர் சப்ளைங் carburetor assemblies and filters and all for Taffy, Simpson and all these people. ஸோ அவரும் அடிக்கடி இந்த ஃபேக்ட்ரிக்கெல்லாம் கொடுப்பாரு. வாஸ் டோட்டலி அகேன்ஸ்ட் ஆல் தோஸ் மிஷினரிஸ் அண்ட் ஆல். பிகாஸ் எனக்கு ஃப்ளைங் அதுதான் அப்பவே. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் உருப்பிட மாட்டான்னு சொல்லி தான் மெட்ராஸ்க்கு அனுப்பி வச்சாங்க. மெட்ராஸ் எங்க மாமா, தாய் மாமன்னு சொல்லி பயங்கர ஸ்ட்ரிக்ட். அப்படின்னா அந்த அளவுக்குலாம் நாங்கள் அடி வாங்கியிருக்கோம். ஓகே எங்க கசின், நானே என் கசின்ஸ் எல்லாம். பிகாஸ் ஹி வாஸ் அ பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அதனால அவர் தான் சின்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வருவாங்க. ஆல் த ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் தே கம் ஹோம். கமல், இந்த ரஜினி, ஜெமினி மாமா டெய்லி விசிட்டர். ஷாருன்னா அவங்கெல்லாம் டெய்லி விசிட்டர் அவங்க. அதுக்கப்புறம் ரவி, தென் யார் சொல்றது, மோகன், சுதாகர், எல்லாருமே தேர் ஆல், பிரபு, இவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துருவாங்க. பிகாஸ் தேர் ஆல் scared of mama. At the same time, they were very happy to work with mama also. தியாகராஜன், பிரசாந்த், எல்லாருமே.